குழந்தைங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப கம்மி சான்சஸ் தான். பட் கண்டிப்பா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆ குழந்தைங்களுக்கு அம்மா வயித்துக்குள்ள இருக்கும் பொழுதே, ஆ அவங்களுக்கு அம்மாவுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்திருந்ததுன்னா, அது சில டைம் அந்த லென்ஸோட டெவலப்மெண்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா? லென்ஸ்ல நெறைய லேயர்ஸ் இருக்குன்னு. ஒவ்வொரு லேயரா டெவலப் பண்ணும்போது, எந்த லேயர்ல வந்து அவங்களுக்கு எந்த லேயர் உருவாகும்போது அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வருதோ, அந்த டைம்ல அந்த லேயர் வந்து க்ளவுடி ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு பேரு நம்ம கன்ஜெனிட்டல் கேட்ராக்ட்ன்னு சொல்லுவோம். கன்ஜெனிட்டல் கேட்ராக்ட் முன்னாடி காலத்துல பார்த்தீங்கன்னா, ருபெல்லானால ரொம்ப காமனா வந்துட்டு இருந்தது. பட் இப்ப நம்ம தடுப்பூசிகள் எல்லாம் போடுறதுனால, அது வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க. மத்தபடி அம்மாக்கு ஏதாவது வைரல் ஃபீவர் வந்திருந்தாலோ, இல்ல அம்மாக்கு வேற ஏதாவது ஆ லேசா அடிபட்டிருந்தா, அந்த மாதிரி குழந்தையோட அந்த டெவலப்மெண்ட்ட பாதிக்கிற ஆ காரணங்கள் ஏதாவது இருந்ததுன்னா, அதனால குழந்தைக்கு அந்த மாதிரி புற வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது இல்லாம மெட்டபாலிக் டிசீசஸ் கொஞ்சம் இருக்குங்க. கேலக்டோசீமியா, மயோடானிக் டிஸ்ட்ரோபி அந்த மாதிரி கொஞ்சம் மெட்டபாலிக் டிசீசஸ்னாலயும் அவங்களுக்கு புற வளர்றதுக்கான வாய்ப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க.